ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிலீவ் அப்படிங்கிற ஒரு வெர்பு கொடுக்குறாங்கன்னா பிலீவை ஃபாலோ பண்ணி என்ன தான் வரணும், எனக்கு ஃபார் ஷுர் இன் தான் வரணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதில் கண்டினியூஷனாக இன்றைக்கி ஒரு சில வேர்ட்ஸ் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்கள், ஏலியன். ஓகேவா. ஸோ ஏலியன் அப்படிங்கிறப்போ இது வந்து எனக்கு வெர்பாக ஆக்ட் ஆகுறப்போ இதை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன ப்ரிப்போசிஷன் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கிலீஷ் இஸ் ஏலியன் மீ பிகாஸ் ஐ ஹாவ் நெவர் ஸ்டடிட் இட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இங்கிலீஷ் வந்து எனக்கு எப்படி இருக்கு, ஏலியனா இருக்கு. யாருக்கு, எனக்கு. அப்படிங்கிறப்ப இக்குன்னு சொல்லி வருது. அப்போ என்ன வரணும், டூ தான் போடணும். ஒன்று வாசிச்சு பார்த்து போடலாம், இல்லை அப்படின்னா ஏலியன் இஸ் ஃபாலோட் பை டூ அப்படின்னு சொல்லி போடலாம். சரிங்களா. அப்போ ஏலியன் அப்படிங்கிறது வெர்பா வர்றப்போ என்ன வரணும், டூ தான் வரணும். அடுத்து பாருங்க, போஸ்ட். சரிங்களா, போஸ்ட். ஸோ போஸ்ட் ஃபாலோ பண்ண என்ன ப்ரிப்போஷன் சொல்லி பார்க்கலாமா. எக்ஸாம்பிள் பாருங்க, நோபடி should boast dash his learning. ஸோ யாரும் என்ன பண்ணக்கூடாது, அவனோட லேர்னிங்கை வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. ஸோ போஸ்ட் பண்ணி பேசக்கூடாது. அப்படிங்கிறப்போ போஸ்ட் எனக்கு இந்த இடத்துல வெர்பா ஆக்ட் ஆகுறப்போ இதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும், ஆஃப் தான் வரணும். ஸோ போஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஆஃப். சரிங்களா. ஸோ தேர்ட் வெர்பு பாருங்க, பிவேர். ஓகேவா. ஸோ பிவேர் எனக்கு வெர்பா வர்றப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, என்ன ப்ரிப்போஷன் பார்க்கலாமா. Beware dash the company of bad friends. சரிங்களா. என்ன சொல்லியிருக்கிறாங்க, beware the dash company of beware dash the company of bad friends. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம், தப்பான நண்பர்களுடனான அந்த கம்பெனியிலேருந்து கவனமாக இருக்கணும். ஸோ beware of something. சரிங்களா, beware of something. அப்போ beware எனக்கு வெர்பா இருக்கிறப்போ இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஆஃப். சரிங்களா, beware of something. அடுத்து பாருங்க, blush. blush. எக்ஸாம்பிள் பாருங்க, she blushed dash him. அவன் என்ன பண்ணா, அவனை பார்த்து blush பண்ணா. அப்படிங்கிறப்போ blush வந்து எனக்கு வெர்பா வர்றப்போ இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை at. சரிங்களா, blush வந்து ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை at. she blushed at him. ஸோ அடுத்த வார்த்தை பாருங்க, பிலீவ். ஸோ பிலீவ் அப்படிங்கிறப்போ நம்பிக்கையா. ஸோ இதை பாருங்க, மிராக்கிள்ஸ் ஆர் தோஸ் ஆர் டு தோஸ் வச்சுக்கலாம், ஆர் டு தோஸ் ஹூ பிலீவ் டேஷ் தம். அப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்க, மிராக்கிள்ஸ் எல்லாம் யாருக்கு அப்படின்னா யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான். அப்படிங்கிறப்போ எதை, அந்த மிராக்கிள்ஸை. அப்போ எதுல நம்பிக்கை இருக்கணும், அந்த மிராக்கிள்ஸில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போ இன்னும் தானே வருது, மிராக்கிள்ஸில் அதிசயங்களில். இல்லைன்னு சொல்லி வரப்ப என்ன வரணும், இங்கே ஃபார் ஷுர் இன் தான் வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, எனக்கு ப்ரிப்போசிஷன் இன் வந்திருக்கு. சரிங்களா. இஃப் பிலீவ் இஸ் மை verb is always follows by in. அடுத்து பாருங்க, கமெண்ட். ஓகேவா, கமெண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஃபீல் unqualified to comment this. I feel unqualified to comment dash this. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நான் வந்து தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். எதை பத்தி, இந்த விஷயத்தின் மேல என்னோட கருத்தை தெரிவிப்பதில். அப்படிங்கிறப்போ ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம என்ன செய்வோம், கருத்தை வந்து தெரிவிப்போம். அப்போ கமெண்ட் வந்து எனக்கு வெர்பா வர்றப்போ இங்க என்ன வரணும், ப்ரிப்போசிஷன் ஆன் வரணும். கமெண்ட் ஆன் சம்திங். சரிங்களா, கமெண்ட் ஆன் சம்திங். ஸோ அடுத்த வெர்பு பாருங்க, கொலாய்டு. ஓகேவா, கொலாய்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, his car collided dash the train. அவனோட கார் என்ன ஆயிடுச்சு, ட்ரெயினோட
மோதிருச்சு அப்படிங்கிறப்போ எதனுடன், ட்ரெயினுடன். அப்ப அந்த உடன் அப்படின்னு சொல்லி வரப்ப என்ன வரணும், கொலாய்டட் வித் சம்திங். ஓகேவா, எப்பயுமே கொலாய்டட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை வித். அடுத்து வெர்பு பாருங்க, கான்ஃபிடென்ட். சரிங்களா, கான்ஃபிடென்ட். I am confident dash or victory. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட நம்மளுடைய வெற்றியின் மேலே நான் நம்பிக்கையை வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆஃப் சம்திங். ஓகேவா, ஸோ இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கான்ஃபிடென்ட் அண்ட் த விக்ட்ரி. ஸோ இட் ஷுட் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஆஃப். கோப். சரிங்களா, எக்ஸாம்பிள் பாருங்க, இட் மஸ்ட் பி ஹார்ட் டு கோப் 3 children. ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்போ 3 சில்ட்ரனோட கோப் அப் பண்ணி போறதுக்கு அப்படிங்கிறப்போ யாரோட, அந்த 3 children உடன் அப்படிங்கிறப்ப இங்க என்ன வரணும், கோப் வித் சம்திங். ஓகேவா, கோப் வித் சம்திங் ஆர் கோப் வித் சம் ஒன். ஸோ கோப்பை ஃபாலோ பண்ணி என்ன வரணும், வித் தான் வரணும். அடுத்து பாருங்க, கான்ட்ரிபியூட். கான்ட்ரிபியூட் எக்ஸாம்பிள் பாருங்க, he did not contribute dash the project. அவன் என்ன பண்ணல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரணும், 2 தான் வரணும். ஸோ கான்ட்ரிபியூட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை 2. சரிங்களா, ஸோ in this video we have learned only 10 fixed preposition words. சரிங்களா, என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? Let's have a quick revision. First, alien. Alien is always follows by 2. போஸ்ட்டை ஃபாலோ பண்ண என்ன ப்ரிப்போஷன் வரும், எனக்கு ஆஃப் வரும். பிவேரை ஃபாலோ பண்ணி எனக்கு ஆஃப் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ்ஷை ஃபாலோ பண்ணி என்ன வரும் அப்படின்னா அட் வரும். சரிங்களா, பிலீவை ஃபாலோ பண்ணி இன் வரும். கமெண்ட்டை ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணணும். கொலைடை ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணணும்னா வித் யூஸ் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டை ஃபாலோ பண்ணி என்ன வரும் அப்படின்னா ஆஃப் வரும். கோப்பை ஃபாலோ பண்ணி இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை வித். கான்ட்ரிபியூட் ஃபாலோ பண்ணி என்ன வரும் அப்படின்னா 2 வரும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வெர்பா யூஸ் பண்ணுறப்போ ஃபார் ஷூர் இதை ஃபாலோ பண்ணி எனக்கு இந்த ப்ரிப்போசிஷன் தான் வரும். சரிங்களா, ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.